தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த கூட்டுறவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் 2025 டிசம்பர் மாதங்கள் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதில் நிறைய பேர் செலக்டும் ஆயிருந்தாங்க. நம்ம டெலிகிராமில் வந்து அறிவிச்சிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி 2025க்கு அப்புறம் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா 2026க்கு கூட்டுறவுத்துறையிலேருந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராப்பராக ஜாப் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதற்கப்புறம் எப்போ கிடைக்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் இப்போயே அந்த ஜாப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. கூட்டுறவுத்துறை நான் எதற்காக முக்கியமான ஜாப்னு சொல்கிறேன் அப்படின்னா, வேலையும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நிறைய பேர் செலக்ட் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு இந்த ஜாப்பை மிஸ் பண்ணாதீங்க. இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 65,000 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு நிரந்தர அரசு வேலை அப்படின்றதால ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டாலே போதும், நீங்கள் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் இந்த வேலையை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும். எந்தவித முன் அனுபவம் இல்லைனா கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறீங்க, நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும் இந்த வீடியோ நான் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராப்பராக வீடியோ ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவில் நீங்கள் ப்ராப்பராக ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். இதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ராப்பராக எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற வீடியோ அந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்த்தாலே உங்களுக்கு தெளிவாக புரியும். அதை வச்சு உங்களால் தெளிவாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கு, நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கு, உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, இந்த எல்லா லிங்க்குமே தனித்தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குன்னு நினைச்சால் மட்டும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் நீங்கள் அப்ளிகேஷன் ப்ராப்பராக ஃபில் பண்ணாலே போதும், ஈஸியாக செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். அதற்கு முன்னாடியே ஒரு முக்கியமான 2 விஷயங்களை மட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து அந்த ஏஜ் லிமிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, ப்ரோ ஏஜ் லிமிட் சொல்லுங்கன்ட்டு நம்ம இருந்தாலும் சொல்கிறோம். நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுறீங்க போல், அதனால் உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம ஏஜ் லிமிட்டை வந்து சொல்லிடலாம். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வயதுக்குள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருடம் சேர்த்து உங்களுக்கு 35 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஓபிசி கேண்டிடேட் ஆகியிருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு 3 வருடம் சேர்த்து 33 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபன் அண்ட் பெனிஃபிட் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை சொல்கிறதா ஃபஸ்ட்டு நான் வந்தேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 65,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளமாக கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அதர் அலவன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ சம்பளம் இல்லாமல் வேறு உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ஆர்ஏன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஹெச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒர்க் பண்ணுற ஒர்க் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய கேண்டீன் நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீ காஃபி இல்லை ஒரு ஸ்நாக்ஸு இல்லை ஒரு ஃபுட்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. காலையில் மத்தியானம் நைட் அந்த மாதிரி ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களால் ஃப்ரீயாகவே வந்து சாப்பிட்டுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வாஷிங்னா வந்து உங்களோட துணிகள் அந்த மாதிரிலாம் இது பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிஎஃப்புமே இருக்குது. ஸோ பிஎஃபோட பெனிஃபிட்டும் சரி உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா, ஸோ 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அதை உங்களுக்கு நான் தெளிவுபடுத்திட்டேன். இப்போ அதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் நம்ம கீழே கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே வந்த உடனே பேஜ் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம் இருக்க மாதிரி உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், மிடில், லாஸ்ட் நேம்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. உங்களோட இனிஷியல், உங்கள் நேமை வந்து ஸ்பிட் பண்ணி நீங்கள் எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். அதுவும் உங்களோட நேம் எழுதும்போது உங்களோட 10th ஸ்கூல் சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அதில் என்ன நேம் இருக்கோ அதை தான் இந்த இடத்துல நீங்கள் குறிப்பிடணும். சில பேர் 10th முடிச்சதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட்டில் நேமில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு சம்திங் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படி சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி உங்களோட 10th மார்க் ஷீட் அந்த டிசியை எடுத்து அதில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் உங்கள் அப்பாவோட பேர் எழுதிட்டு அவர் என்ன ஒர்க் பண்ணுறாரு, கூலியா இல்லை ஃபார்மரா, ஸோ சம்திங் எதுவோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதிட்டு
நெக்ஸ்ட் உங்களோட மதர் நேம் வந்து நீங்கள் எழுதிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் உங்களோட கரஸ்பாண்டிங் அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன சிட்டியோ அந்த சிட்டி, என்ன ஸ்டேட்டோ அதை கிளிக் பண்ணி நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்னால தமிழ்நாடு அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஊரோட பின்கோடு கொடுத்துக்கோங்க. இதில் உங்களோட மொபைல் நம்பர், இதில் உங்களோட இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டில் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு நீங்கள் மேரிடா அன்மேரிடா சிங்கிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. மேரிட் ஆகலைன்னா சிங்கிள், மேரேஜ் ஆகிடுச்சுன்னா மேரின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஜெண்டர் கேட்பாங்க, மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்றத கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நோ அப்படின்னு இருக்கும். ஸோ இது என்னென்னா எக்ஸ் சர்வீஸ் மேனு அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்படி இருக்குது அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனு இல்லை கவர்மெண்ட் எம்ப்ளாயெலாம் இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்பாங்க. அதில் நீங்கள் 12th அண்ட் டிகிரி அண்ட் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சில பேர் 12th முடிச்சிருப்பீங்க, டிகிரி முடிச்சிருப்பீங்க, அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். இது எல்லாமே இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் 12th மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 12th என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க, எந்த ஸ்கூல் படிச்சிங்க, எந்த இயர் படித்து முடிச்சிங்க, உங்கள் மார்க்ஸ் அண்ட் டோட்டல் மார்க்ஸும் அண்ட் பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கணும். இல்லை ப்ரோ நான் 12th படிச்சிருக்கேன், பேச்சுலர் டிகிரியும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பேச்சுலர் டிகிரியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் வைஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட சப்ஜெக்ட் ரிலேட்டட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் எதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, என்ன ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, எவ்வளோ சேலரி, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் எப்போ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லைனா வந்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல அப்லோட் ஃபோட்டோஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி உங்களோட 10th 12th சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக இந்த இடத்துல நீங்கள் ஒரு டிக் மார்க் பண்ணிவிட்டு டேட்டை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த டேட்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டை வந்து இந்த இடத்துல வந்துடும். இன்கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது லேட் ஆகுது அப்படின்னா அது என்ன டேட்டோ அந்த டேட் ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துடும். உங்களோட பிளேஸ் என்னவோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணாலே போதும். இந்த ஜாப்க்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி இந்த ஜாப்பை பற்றி பெருசாக ஒன்றுமே சொல்லலை. ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ட்ரைனிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 year இருப்பதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பெர்மனண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் அதை பற்றி அவங்க டீட்டெயிலாக எங்கேயுமே சொல்லலை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து 1 year பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் இது வந்து இருக்கும். ஸோ நாலேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் தாராளமாக கொஞ்சம் உள்ளே போயிட்டாலே போதும். நீங்கள் ஈஸியாக லாங்குவேஜும் கற்றுக்கிட்டு அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கும் நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ நோட்டிஃபிகேஷன்லாம் ரொம்ப பெருசாலாம் எதுவும் கொடுக்கல, சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஓரளவு உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியல ப்ரோ இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயங்கள் புரியல அப்படின்றத கரெக்டாக வீடியோக்கில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு நான் கரெக்டாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். வேலை கிடைக்க வாழ்த்துக்கள் நண்பா. ஆல் த பெஸ்ட்.